நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பெட்ரோல் டீசலில் ஓடுற அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு ஹைட்ரஜன் தான் இந்த உலகத்தையே ஆள போகுது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க. நம்ம வேர்ல்டு ஃபுல்லாகவே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ அது குறைக்கிறதுக்கான வழி என்னன்றதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பெட்ரோல், டீசல் இது எல்லாமே ரொம்ப பொல்யூஷன் கொடுக்குறதா இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் மூலமாக, அதாவது தண்ணீர் மூலமாக எந்த மாதிரியான எரிசக்தியை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே அது கம்ப்ளீட் ஆகிடும். அதன் மூலமாக நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் ஹைட்ரஜன் எனர்ஜியை வச்சு பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரியை உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ரிசர்ச் தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் அது கம்ப்ளீட் ஆகிடும், அது ஸ்டார்ட்டும் நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கான கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, என்ன படிக்கலாம், அது படித்தா எங்கே வேலை கிடைக்கும், எவ்வளோ நம்மளோட சேலரி இருக்கும், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணும், என்ன டெவலப் பண்ணிக்கணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஹாய், வெல்கம் டு எய்ம்ஸ். ஐம் செலினா பிரபு. ஐம் அ மென்டல் ஹெல்த் கவுன்சிலர், NLP ப்ராக்டிஷனர் அண்ட் கரியர் கன்சல்டன்ட். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் எனர்ஜி என்ஜினியரிங் இதை படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தாராளமாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணால் +2க்கு அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் இல்லை பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரெனியூவபிள் எனர்ஜி இந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உள்ள நுழைய முடியும். யூஜி முடிச்சுட்டு பிஜியில் எம்டெக் எனர்ஜி சிஸ்டம், ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி அண்ட் MSCயில் ரெனியூவபிள் எனர்ஜி இது ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது. சரி, இந்த கோர்ஸ் எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் IIT மெட்ராஸ், IIT பாம்பே, IISc பெங்களூர், NIT ட்ரிச்சி இங்கே நீங்கள் படிக்க முடியும். அண்ணா யூனிவர்சிட்டியும் இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ் இருக்குது. இப்போ அப்ராடில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, UK, ஜப்பான் இங்கேயும் நீங்கள் இதுக்கான கோர்சஸ் நீங்கள் படிக்க முடியும். சரி, இது படித்தா என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பிளான்ட் என்ஜினியர், ஃபியூல் செல் என்ஜினியர், சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட், எனர்ஜி அனலிஸ்ட். ஸோ இந்த போஸ்டிங் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த கரியருக்கு என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 6 to 20 lakhs per annum கிடைக்கும். அப்ராடில் பார்த்தீங்கன்னா $80,000 $150,000 அதாவது $150,000 வரைக்கும் இதுக்கான இனிஷியல் சேலரி கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம குளோபல் வைஸ் பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக மாற்றுறோம் அப்படின்றதுக்கான எல்லா எஃபர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்கான ஃபண்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. குளோபல் வைஸ் என்னெல்லாம் எனர்ஜி சேவிங்ஸ் இருக்குது அதுக்கான ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் +2க்கு அப்புறம் இந்த டிகிரியும் இந்த கோர்ஸையும் நீங்கள் கன்சிடர் கண்டிப்பாக பண்ணணும். பிகாஸ் நெக்ஸ்ட்டு 30 இயர்ஸில் இதுதான் ரொம்ப பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா ப்ளீஸ் ஃபாலோ மை வாட்ஸ்அப் சேனல். ஃபார் ஹையர் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபாலோ மை LinkedIn பேஜ். ஃபார் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஃபாலோ மை Telegram பேஜ்.